மல்லர் சேனையினுடைய நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான சோலை பழனிவேல்ராஜன் ஆகிய உங்கள் வீட்டுக்கில்லை சில கருத்துக்களை திணிக்கல. கருத்துக்களை கேட்பதற்கு எங்களை அழைத்த இந்த மல்லர் நாகரிகத்தினுடைய கதாநாயகன் அன்பு சகோதரர் முனைவர் வேளாண் விஞ்ஞானி. நம்மெல்லாம் விஞ்ஞானி தான், விஞ்ஞான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கோம், வேளாண்மை குடும்பத்தில் தான் வந்திருக்கோம். அதிலேயே தெளிவானவர். அதிலும் மதுரையில் சங்கம் வளர்த்த இந்த தமிழ் மதுரையில் இந்த படித்த பண்புள்ளவர்களை நல்லவர்களை இந்த எத்தனையோ நிகழ்வுகளை நான் கலந்துருக்கிறேன். இந்த மேடையில் ஆர்டி கிளாஸ் அக்கிமிக்கு நடத்துவார் அல்லது அந்த அரங்கத்தை நடத்துவோம். ஆனால் இந்த ஒரு பண்பு பாருங்க, உண்மையிலேயே மிக சிறப்பான முறை. அது நான் ஒரு எழுதி அன்னைக்கு அனுப்பிச்சாங்க முதல் நாளே. நீங்கள் குடிப்பவர்களுக்கு இடமில்லை, குடிகளுக்கு மட்டும் இடம், உழவு குடிகளுக்கு மட்டும் இடம். நான் காவல்துறை அதிகாரி நான் பெர்மிஷன் கேட்கும்போது ஐயா சொன்னார், காவல்துறை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலை இல்லை, பத்திரிக்கையாளர் நான் பார்த்துக்கிறேன், கவலை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எஸ்பிசிடி எஸ்பி பிரான்ச்சு யாருக்கோ தகவல் போன பின்னால ஒரு காக்கியத்தை கூட இங்கே வரக்கூடாது, ஆனால் உங்களுக்கு செய்தி மட்டும்தான் போகும்னு சொல்லிட்டு அதைத்தான் இப்போ கூட நான் நெட்டை பார்த்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தம்பி லைவ் ப்ரோக்ராமில் கூட போட போது ரெண்டு பேர் பார்த்துக்கிறதுக்கா இந்த லைவ் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அதில் பெரிய ராமகிருஷ்ணன் சார் வந்து சொன்னார், அவருக்கு ஒரு ஃபோட்டோவை போட்டு லைவ்ல காமிப்பான்னு போட்டோம். சார், லட்சம் பேர் கூட வந்த கூட்டம் இல்லை, லட்சியத்தோட 4 பேர் வந்தா போதும். இது லட்சியத்தோட சமூகம். அவங்களுக்கு தான் இந்த ராயல் சரி. காலையில இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சில செய்திகள் நான் சில பேர் பேசுவோம். முனைவர் பேராசிரியர் ராஜேஸ்வரி அவர்கள் பேசுவதை கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு 2 நாள் ப்ரோக்ராம் நான் எங்கேயுமே யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நான் ஐயாட்ட சொன்னேன், சரியான ஒன்று கவலைப்படாங்க, 8:30 சுற்றி பிரசன்னத்துக்கு காரணம் என்ன பேசுறாங்க, கருத்துக்களை உருவாங்கணும். 1000 செல்விகள் இருந்தாலும் அது மாதிரி கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகளை மறைமுகமாக சொன்னார். அதையும் சொல்லி காமித்து விட்டார் ஐயா அவர்கள். அவர் யார் அப்படின்னா, தண்ணியில் மூழ்கி முத்தெடுப்பவர்கள் கடலிலே, அது போல மழையை திறக்கின்ற மழை குடும்பம் என்று ஏன் சொல்லவில்லை? கேட்கிற அளவுக்கு நீ பதில் சொல்லு. அவர் கேட்டார், சரியாச்சா? அவருடைய கேள்வி எங்களை போட்ட ஆடவர்கள் பதில் சொல்லணும்னு விட்டு விட்டு இருப்பார்கள் நினைக்கிறேன். விட்டாச்சு. ஐயாவும் அதை பூசி முழுகிற மாதிரி அதையும் விட்டார். அவர் சொன்னார் என்று சொன்னார், ஏன் அதை நீங்க வெளி காமிக்கிறேன். ஆக இது 2 பேருமே செய்த ஒரு செருப்பிழை. அது எதற்காக என்பது அவர்கள் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு. நாளைக்கு வருகின்றவர்கள் ஒவ்வொருவரும் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டுவாங்க. படித்தவர்கள் பாரு, இளைஞர்கள் மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள், தமிழ் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் வந்திருக்கின்றார்கள், தமிழ் குடி வந்திருக்கின்றார்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தான். அதே மாதிரி எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அது. அவ்வளவுதான். இந்த நிகழ்வு மிக அருமையாக இருந்தது. ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்க, தெய்வம் பெண் தெய்வங்களை பற்றி சொன்னாங்க. ராஜராஜ சோழன் தன்னுடைய குலதெய்வமாக வாராகி அம்மனை கும்பிட்டாங்க. வாராகி அம்மன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கும்பிடுவாங்க. எல்லாருக்குமே போய் கும்பிடுவாங்க. எதுக்கு கும்பிடுவாங்கன்னு தெரியாது, இது யாருடைய தெய்வம்னு தெரியாது. அந்த கருத்து இங்கே பதியப்பட்டது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆசிரியர் சொன்னார், நம்முடைய மரத நிலத்தில் விளையும் மலர்களையும் செடிகளையும் கொடிகளையும் நாங்கள் பூங்காவில் கண்காட்சியாக வைப்போம் என்று கூறியது மிக சிறப்புக்குரிய விஷயம். மரத நிலத்தினுடைய தாவரங்கள் என்னவென்று ஆராய்ச்சி செய்ய நானே முடிவெடுத்தேன். மரத நிலத்தில் என்ன விளையும் அப்படின்னு, இன்னும் பூக்கள் செடிகள் முல்லை மரதம் அந்த இதெல்லாம் எப்படி வளரும் அப்படின்றதே அவர் மிக அருமையாக எடுத்துக்கொண்டார்கள். பாண்டியனுடைய கல்வெட்டுகள்ல நம்முடைய பாண்டிய பேரரசை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ராஜராஜ சோழனுடைய அந்த கட்டிடம் நம்ம கட்டின தஞ்சை பெரிய கோவில் அந்த அறிவியல் நுட்பமானது. மேலே பேஸ்மெண்ட்லாம் இருக்குது, கீழே தான் எல்லாரும் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடுவாங்க. நம்ம மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. நில அதிர்வு வந்தால் கூட அந்த தாங்கும் அளவிற்கு நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்களுடைய பண்பாடு, கல்வி, போர், வீரம், நம்முடைய அறிவியல் பூர்வமான நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்ம நீர் மேலாண்மையில மட்டும்தான் இருக்க முடியும்.
அது மட்டுமல்லாமல் அறிவியலையும் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம், தஞ்சை கோபுரம் அனைத்திலுமே நம்முடைய உழைப்பு தான். அது அந்த கலசத்தில் முதல் கொண்டு தேவேந்திர குல வேளாளர்களுடைய பண்பாட்டை உயர்த்தி பிடித்த இன்று இந்த கருத்தரங்கத்தை நிறுவிய ஐயா அவர்களுக்கு மல்லர் நாகரிக கருத்தரங்கம் என்பது இல்லாமல் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மை, உழவர்குடி, நெல்லின மக்கள், செந்தில் மக்கள், அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய சாரியார் அவர்கள் வந்து நெல் வகை எண்ணி விடலாம், பல்வகை எண்ண முடியாது என்ற இன்னும் தெரியாம தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அதே மாதிரி இன்னும் இளைஞர்கள் அனைவரும் இந்த கருத்தரங்கில் நாளைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கூட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்த என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். மிகவும் பெருமைப்படுகிறேன். வாலிபு கண்மாயுடைய எங்கள் அப்பா பேர் மலைக்குடுமை சண்முகம் அப்படின்னு பேர் பெற்றவர். பாட்டுக்கார சண்முகம் என்று பேர். மலைக்குடுமை என்ற ஊர் பேரும் நாம் பெருமைப்படுகிறேன். நான் இப்பொழுது கேட்க விரும்புவது 2 வரலாற்று பேராசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு டவுட், நீண்ட காலமாக மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் கடைசி மன்னன் யார்? சந்திரசேகர பாண்டியன் என்று. ஆனால் எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கிறது. எங்களுக்கு தெளிவாக்க முடியுமா? கடைசி மண்ட அரசன் மாலிகாவூர் கொள்ளையடித்து சென்றானே, அப்பொழுது சுந்தரபாண்டியன், இன்னொரு வீரபாண்டியன் அவர்கள் தொலைந்தார்கள். அதன் பின்பு பாண்டியன் அரண்மனையில் இருந்தவர் யார்? இந்த விஜய நாகமநாயக்கன் வாரா, விஸ்வநாத நாயக்கன் வாரா. அவை 72 பாளையப்பட்டுகளா பிரிச்சு நம்ம நாட்டை பாண்டிய நாட்டை கொள்ளையடிக்கிறேன். அந்த அரியநாத முதலி அவனுக்கு மந்திரி ஆகிட்டான். இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. அவன் வரும்போது அந்த விஸ்வநாத நாயக்கனுக்கு முன்பு, அந்த நாகமநாயக்கனுக்கு முன்பு இந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு இடையிலே யார் ஆண்டார்கள்? சந்திரசேகர பாண்டியன் என்று ஒருவன் இருந்ததாகவும் அவன் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்து கொண்டிருந்ததாகவும் அவனை கூப்பிட்டு சிறிது நேரம் இங்கு ஆட்சியில் அமரச் செய்ததாகவும் அவனை சிறையில் அடைத்துவிட்டு நாகமநாயக்கன் மறுபடியும் ஆட்சி வந்ததாகவும் அரசர் பொறுத்தலாக நன்றாக தெளிவில்லாத ஒரு வரலாறு அடிபடுகிறது. அந்த சந்திரசேகர பாண்டியனியா இருக்கு. அந்த பிறகு பாண்டிய மண்ணின் உரிமைக்காக வீர போரிட்ட வெட்டும் பெருமாளின் வழிவந்தவர்தான் இந்த சுந்தரலிங்க குடும்பம். வெட்டும் பெருமாளியா எவ்வளவுதான் இந்த நாயக்கர்களுக்கு பிறகு எவ்வளவு காலத்துக்கு வந்தார்? அவர் என்ன புரட்சி செய்தார்? அவரை எவ்வாறு கொன்றார்கள்? அவருடைய வழிவந்த நம்ம சுந்தரலிங்க குடும்பம், அவருடைய வழிவந்தவர்கள் பஞ்சபாண்டியர்கள் என்ற கயத்தாறு பக்கத்தில் 5 கிலோ விளையாண்டார்கள். அங்கிருந்து வீழ்ச்சியுற்று தென்காசி பக்கம் போனார்கள். இதெல்லாம் தெரிஞ்சவர்கள். என்னுடைய டவுட்டு வரலாற்று ஆசிரியர்களே, இந்த டவுட் தான் நான் கேட்கிறேன். இன்னும் கேட்கக்கூடாதா? நாம் பண்டைய கதைகளை பல கதைகள் பேசி பிரயோஜனம் இல்லை. இன்று நாம் நின்று விடுவோம், ஓரணியில் நின்று விடுவோம். நாம் வேந்தவர்கள் என்று புரிந்து கொள்வோம். ஊனமுள்ள மீது சேவையாக செய்கிறோம். அது மட்டும் ஜீத்திகள் பஞ்சகத்தில் சேர்க்கிறேன். உயர்வடைவோம். இந்த கருத்தை நடத்தியதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன்.